Next பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், integrated equation for the first order reactions. முதல்ல ஆர்டர்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ரியாக்டன்ட் ஒன்னாக இருந்து சிங்கிளாக இருந்து ப்ராடக்டாக மாறிச்சு அப்படின்னா அதனுடைய ஆர்டர் 1. இப்போ ரியாக்டன்ட் 2ஆக இருந்து அது வந்து ப்ராடக்டாக மாறிச்சு அப்படின்னா அதனுடைய ஆர்டர் 2. ரியாக்டன்ட் வந்து 3ஆக இருந்து அது வந்து ப்ராடக்டாக மாறிச்சு அப்படின்னா அதனுடைய ஆர்டர் வந்து 3. அப்போ அந்த ரியாக்டன்ட் ஆனது சிமிலராக இருக்கலாம், இல்லைனா டிஸ்சிமிலராக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏ ப்ளஸ் பி இது ரெண்டு டிஸ்சிமிலர். அப்போ இதனுடைய ஆர்டர் வந்து ப்ராடக்டாக மாறுது, இதனுடைய ஆர்டர் வந்து 2. இப்போ 2A வந்து ப்ராடக்டாக மாறினாலுமே அதனுடைய ஆர்டர் வந்து 2 தான். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆர்டருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ரேட் ஈக்குவேஷனில் நமக்கு வந்து ரேட் லாவை வச்சுக்கிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறோம். தென் இன்டகிரேட்டட் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரோம். ஸோ எதுக்கு வந்து இதை கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இப்போ 1 லிட்டர் வாட்டரில் உங்களுக்கு வந்து 1 கிலோ சுகரை டிசால்வ் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அதனுடைய ரேட்டு டிசால்வ் ஆகிறது ஒரு ஸ்பீடில் நடக்கும். அடுத்த 5 மினிட்ஸ் இன்னும் போக போக உங்களுக்கு என்ன ஆகிடும், கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் சுகர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் குறைய குறைய ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஸ்பீடில் நடந்தது, அடுத்த 5 மினிட்ஸ்க்குள்ளே எவ்வளோ ஸ்பீடில் நடக்குது. ஸோ ஓவராலாக அந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ ரியாக்டன்ட் இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கெல்லாம் வந்து நம்மளால் ரேட் லாவை வச்சுக்கிட்டோம், டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா வச்சுக்கிட்டோம் நம்மளால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த இன்டகிரேஷன் ஈக்குவேஷன் வந்து கொண்டு வந்தவங்க. ஸோ அப்போ ஏ பாருங்கள், ஏ வந்து ப்ராடக்டாக மாறுது. ஸோ அப்போ ஏன்றது சிங்கிள் ஆட்டம்ஸ் ப்ராடக்டாக மாறுது. அப்போ அதனுடைய ஆர்டர் வந்து 1. அப்போ K1ன்னு வச்சுக்கலாம், இல்லைனா கேன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம ரேட் எப்படி எழுதலாம், ஃப்ரம் டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா மைனஸ் டி ரேட் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ டிவைட் பை டிடி ஈக்குவல் டு ரேட். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் பாருங்கள், ரேட் லா படி எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ. இப்போ ஏக்கு முன்னாடி என்ன இருக்குது, 1 இருக்குது, அதை பவரில் போட்டுக்குங்க. அப்போ ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ பவர் 1. இப்போ ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் நான் ரேட்டுன்றேன். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அப்போ மைனஸ் டி மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ வித் டிடி ஈக்குவல் டு K into molar concentrations of A. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏவை மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், டிவைடட் ஆகிடுச்சு. இங்கே டிவைடட் எடுத்து அந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகிடும். இப்போ மைனஸ் டி மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ டிவைட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிடி. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ K இன்ட்டு டிடி. இப்போ டைமை பொறுத்துக்கிட்டு ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் டிஸப்பியர் ஆகுது, ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் அப்பியர் ஆகுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் 4 நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இதில் நான் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அது என்னன்னு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அட் t is equal to 0 டைமில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னா, மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A0. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A0. அட் t is equal to t டைமில் A எவ்வளோ இருக்குன்னா A இட்ஸ் அ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 4 உள்ள கொண்டு வந்து இந்த லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 4 ஐ ஹேவ் இன்டகிரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் டி மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ டிவைட் பை மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடின்னு ஆயிடுச்சுங்களா. இந்த ஈக்குவேஷனை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஸோ இன்டகிரேஷன் சிம்பிள் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நான் லிமிட் அப்ளை பண்ணுறேன். கான்சன்ட்ரேஷன் டேர்மில் கான்சன்ட்ரேஷன் லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், லோயர் லிமிட்டை கீழே எழுதுகிறேன் A0, அப்பர் லிமிட்டை மேலே எழுதுகிறேன் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ. இப்போ பாருங்கள், இது கேன்றது கான்ஸ்டன்ட்டு, இப்போ டைம் தான் நமக்கு வேரியபிள். அப்போ இங்கே இன்டகிரேஷன் சிம்பிள். அப்போ T0 லோயர் லிமிட்டு, T இஸ் ஈக்குவல் டு T டைம் அப்பர் லிமிட்டு. நமக்கு தெரியும் மேத்தமெட்டிக்கலாக dx டிவைட் பை எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா யூ காட் இட் ln வேல்யூ. ஸோ அப்போ மைனஸ் டிஎக்ஸ் இன்டகிரேஷன்னா மைனஸ் ln எக்ஸ் வேல்யூ வரும். மைனஸ் டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா யூ காட் இட் மைனஸ். இப்போ மைனஸ் ln எக்ஸ் வரும்.
அதே மாதிரி dt dxன்னு வச்சுக்கோங்க. dx இன்டகிரேஷன் பண்ணிங்க அப்படின்னா யூ காட் இட் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸுன்ற டேர்மில் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இருக்குது, இங்கே எக்ஸுன்ற டேர்மில் டி இருக்குது. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். அப்போ பாருங்கள் டி மைனஸ் இங்கே பாருங்கள் dx இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா யூ காட் இட் மைனஸ் ln x. அப்போ ln மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ. அப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்க. லோயர் லிமிட்டு ஏ நாட்டு, அப்பர் லிமிட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ, தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு பாருங்கள் dx இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா யூ காட் இட் எக்ஸ். எக்ஸுன்ற டேர்மில் டி இருக்குது. அப்போ டி லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் டி. இப்போ லிமிட்டை உள்ளே கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ பாருங்கள் அப்பர் லிமிட் என்ன இருக்குது, மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் மைனஸ், இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே வரும், ln மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ, இந்த அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டில் வரக்கூடிய மைனஸ், தென் whole minus of ln molar concentrations of A naught, that is equal to K into T minus 0, upper limit T, lower limit 0. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுறேங்க. அப்போ நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், மைனஸ் ln molar concentrations of A plus ln molar concentrations of A naught equal to K into T. T minus 0 நமக்கு Tன்னு ஆகிடும். அப்போ K into T. ஸோ இதில் நான் சைன் சேஞ்ச் பண்ணி ப்ளஸ் டேர்மை முன்னாடியும் மைனஸ் டேர்மை பின்னாடியும் எழுதிக்கிறேன். அப்போ ln molar concentrations of A naught minus ln molar concentration of A equal to K into Tன்னு ஆகிடுச்சிங்களா. இது பாருங்கள் log A minus log B அப்படின்ற ஃபார்முலா மாதிரி இருக்குது. அதை எப்படி எழுதிக்கலாம்னா log A by B, ப்ளஸ் டேர்மை மேலேயும் மைனஸ் டேர்மை கீழே எழுதுகிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் டேர்ம் பாருங்கள், ln molar concentrations of A naught divided by molar concentrations of A equal to K into T. இப்போ நான் லானை லாகாக மாற்றிக்கிறேன். அப்போ ln directly proportional to log. இந்த ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கலாக ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணுவோம். அப்போ ln ஈக்குவல் டு 2.303 இன்ட்டு லாகுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இந்த லானுக்கு பதிலாக ஐ ஹவ் புட் இன் டூ லாக் இன்ட்டு 2.303. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகிடுச்சு, 2.303 இன்ட்டு லாக் ஆஃப் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A naught இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு K இன்ட்டு T. இப்போ பாருங்கள் இந்த T மல்டிபிள் இருக்குது, நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ டிவைடல் ஆகிடும். அப்போ K ஈக்குவல் டு 2.303 டிவைட் பை T log of molar concentrations of A initial concentration divided by final concentration. Students, இந்த ஈக்குவேஷன் தான் ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட். நமக்கு தெரியும் K உடைய ரேட் கான்ஸ்டன்ட். இதுக்கு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான், இதுவும் கான்ஸ்டன்ட் தான். இனிஷியல் கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டன்ட் தான், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் தான், டைம் மட்டும்தான் உங்களுக்கு வேரியபிள். அப்போ இதுக்கு என்ன யூனிட் போடலாம், செகண்ட் இன்வெர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டருடைய இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸ். இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறோம், அதை நான் தனியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்டகிரேட்டடு ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்னா ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும் போது கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா தட் இஸ் அ இண்டிபெண்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் இஸ் கால்ட் அஸ் அ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்.
ஸோ இது வந்து உங்களுக்கு வெரி ரேர் தான். ஸோ எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வந்து ஜீரோ ஆர்டரை ஒபே பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு, தெர்மல் டீகம்போஷன் ரியாக்ஷன்ஸு, தென் ஐசோமெரிசன் ரியாக்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ அதுக்கு வந்து நம்ம ரேட் இன்டகிரேஷன் ஈக்குவேஷன் வந்து எப்படி வருதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ அப்போ ஏ ப்ராடக்டாக மாறுது. அப்போ ரேட் லா படி ரேட்டை எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ. அதோட பவர் என்ன? 0. ஏன்னா இது கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணிடல இல்லையா? அப்போ 0ன்னு வந்துருமா? அப்போ 0 அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு கேவை உள்ளே கொண்டு வருவோமா? அப்போ ரேட் ஈக்குவல் டு கே இன்ட்டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ பவர் 0 ஆகிடுச்சிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவில் இதை நம்ம எப்படி எழுதலாம்? minus d molar concentrations of A with respect to dt ன்னு எழுதலாமா rate? that is equal to rate. so இது equation number 2. இப்போ equation number 2 equal to equation number 1. அப்போ இது எப்படி எழுதலாம்? minus d molar concentrations of A with respect to dt equal to k into molar concentrations of A. இப்போ நமக்கு தெரியும் anything power 0 1. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? k into 1 ஆகிடுமா? அப்போ kன்னு எழுதலாமா? அப்போ d minus d molar concentrations of A with respect to dt equal to k into 1 ஆகிடுச்சிங்களா? அப்போ இந்த டிடியை இந்த பக்கம் கொண்டு போயிடுச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் பாருங்கள் உங்களுக்கு மாறும். மைனஸ் டி மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடின்னு ஆகிடுச்சிங்களா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்குவோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3யை வந்து நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அண்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 0 டைமில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்னா A0 கான்சன்ட்ரேஷன் இருக்கும். T இஸ் ஈக்குவல் டு டி டைமில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா A கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். இன்டகிரேஷன் பண்ணும்போது ஐ ஹவ் அப்ளைங் தி லிமிட். இப்போ ஈக்குவேஷன் 3யை இன்டகிரேஷன் பண்ணுறேன். அப்போ மைனஸ் டி மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறேன். லோயர் லிமிட் அப்பர் லிமிட். லோயர் லிமிட் பாருங்கள், மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ பவர் 0. ஏ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்றதுனால 0 போடுறோம். ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இன்டகிரேஷன் டிடி ஆகிடுதுங்களா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷனு 0, லோயர் லிமிட்டு அப்பர் லிமிட்டு டி ஆகிடுச்சிங்களா? நமக்கு தெரியும் இன்டகிரேஷன் ஃபார்முலாவில் டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வருமா? அப்போ இந்த எக்ஸுன்ற டேர்மில் என்ன இருக்குது? ஏ இருக்கா? அப்போ இந்த டேர்மில் மைனஸ் இருக்கா? அப்போ மைனஸ் எக்ஸ்னு உங்களுக்கு வருமா? அப்போ எப்படி எழுதலாம்? மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ. அப்படியே லிமிட்டை இறக்குங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு கே. இப்போ பாருங்கள், டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணால் தட் இஸ் ஆல்சோ எக்ஸு. அப்போ டீன்னு ஆகிடுமா? லோயர் லிமிட்டு 0, அப்பர் லிமிட்டு டி ஆகிடுச்சிங்களா? இப்போ லிமிட்டை உள்ளே கொண்டு வாங்க. நமக்கு தெரியும் அப்பர் லிமிட்டு மைனஸ் லோவர் லிமிட்டு. இப்போ அப்பர் லிமிட் என்ன? மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ நாட்னு ஆகிடுச்சிங்களா? தட் இஸ் ஈக்குவல் டு கே. டி மைனஸ் 0 ஆகிடுச்சிங்களா? அப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு கே இன்ட்டு டின்னு ஆகிடுச்சிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4ஐ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். அதாவது ப்ளஸ் டேர்மை முன்னாடி வச்சுக்கிட்டு மைனஸ் டேர்மை பின்னாடி வச்சு எழுதுகிறேன். அப்போ என்ன ஆகிடுச்சு? மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ நாட் மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A equal to K into T ஆகிடுச்சிங்களா?
அப்போ நம்ம T மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? அப்போ K ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A0 மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A டிவைட் பை Tன்னு ஆயிடுச்சிங்களா? இதுதான் rate constant equation, integration equation of the rate constant for zero order reactions. Next பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், graphical representation of first order reaction. அந்த கிராஃபுக்கு கீழே இந்த டேட்டாஸை கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாவை நீங்கள் என்ட்ரி பண்ணி பார்க்கும்போது அந்த கிராஃபுடைய ஸ்லோப் நமக்கு வந்து தெரியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் ஒய் ஆக்சிஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது பாருங்கள், கிராஃபுக்கு கீழே மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் A 0.2 மோல் பர் லிட்டர் இன்வெர்ஸ், K ரேட் பாருங்கள் 2.5 × 10⁻⁻2 மினிட்ஸ். நம்ம ஆல்ரெடி இன்டகிரேஷன் ஈக்குவேஷனை பார்த்துருப்போம். ln மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஈக்குவல் டு ln மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இஸ் அ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் KT. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இன்டகிரேஷன் ஈக்குவேஷன்லேயே பார்த்துருப்போம். இது ஃபைனல் ஈக்குவேஷனாக இருந்து நம்ம கேவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இதை y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. பாருங்கள், mx இது வந்து c கான்ஸ்டன்ட் டேர்மு. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து T இருக்குது, நமக்கு தெரியும், T டைம் நமக்கு வந்து தெரியும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0. தென் ln ஆஃப் ஏவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0 அப்படின்னா அந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு வந்து 0 ஆகிடும். அப்போ ln மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஈக்குவல் டு மைனஸ் K × Tன்னு ஆகிடுச்சு. இப்போ டைம் 10 மினிட்ஸில் அதனுடைய மோலார் கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்ம கேவை அந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ மல்டிபிள் இருக்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா எங்கே, அப்போ பாருங்கள், கேவை இந்த பக்கம் கொண்டு வரும்போது யூ காட் இட் டைம். அப்போ கான்சன்ட்ரேஷன் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஆனால் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம வந்து ஒய்யை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னும் போது பாருங்கள், கே ஆல்ரெடி அந்த டேட்டாஸில் கொடுத்துருப்பாங்க. மைனஸ் 2.5 × 10⁻⁻2. சரி, அதுக்கு டைம் நம்ம அப்ளை பண்ணுறோம். T இஸ் ஈக்குவல் டு 10 மினிட்ஸ். அப்போ 10 மினிட்ஸில் நமக்கு வந்து அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, அதாவது ln மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A வேல்யூ என்னன்னு நம்ம பார்ப்போம். அப்போ நான் 10 மினிட்ஸை வந்து நான் 10⁻1ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ 10⁻1 அப்படின்னா 10⁻2 வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆகிக்குது. அப்போ 10⁻1ன்னு வந்துடும். அப்போ -2.5 × 10⁻−1. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 0.25ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ஒய்யோடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகிடுச்சு, அட் T இஸ் ஈக்குவல் டு 10 மினிட்ஸில் ஒய்யோட வேல்யூ -0.25. ஓகேங்களா? தென் பாருங்கள், அட் 20 மினிட்ஸ். அப்போ அதுதான் -2.5 × 10⁻−2 20ன்னு எழுதலாமா? அது 20க்கு மேலே நம்ம 1ன்னு வச்சுக்கலாமா? இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 × 10ன்னு வச்சுக்கலாமா? அப்போ 2.5 × 10⁻−2 × 2 × 10⁻1ன்னு வச்சுக்கலாமா? இந்த -2 இந்த 1ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ -1ன்னு வந்துருச்சா? அப்போ இந்த 2 அப்போ 2.5 × 10⁻−1 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0.25 × 10 × 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்போ யூ காட் இட் ஈக்குவல் டு 0.5ன்னு வருமா? அப்போ y2ன்னு இதை வச்சுக்கிறேன். அப்போ y1 நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன், -0.25 இருக்கா? இப்போ நம்ம கிராஃபை வந்து ட்ரா பண்ணலாம் பாருங்கள். எக்ஸைசஸில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து டைம் எடுத்துக்கிட்டோம். ஒய் ஆக்சிஸில் ln மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏவை எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து புக்கில் வந்து கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. கீழே உங்களுக்கு வந்து டைமை கொடுத்துட்டு மேலே கிராஃப் இருக்கிற மாதிரி நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்ச மாதிரி போட்டிருப்பாங்க. நமக்கு தெரியும். அப்போ நாங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வந்து வரைஞ்சிருக்கிறோம். பாருங்கள், இப்போ 10 மினிட்ஸுக்கு நமக்கு என்ன அதனுடைய வேல்யூ வருது அப்படின்னா, ln A உடைய வேல்யூ வருது அப்படின்னா 0.25வா? அப்போ இது 0.25வா? நெக்ஸ்ட் அடுத்த 20 மினிட்ஸ்க்கு பாருங்கள் 0.5வா? அப்போ 0.5வா?
ஸோ அதே மாதிரி ஜீரோ டைமில் யூ காட் இட் ஜீரோ வேல்யூ. ஸோ அப்போ கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீசஸ். சரிங்களா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் கனெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம்ஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கனெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா டிக்ரீசஸ். அப்போ ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இன்டகிரேட்டடு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸில் பாருங்கள், நம்ம வந்து ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. இது லாஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். நம்ம பாருங்கள், அப்போ y வந்து மோலார் கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஏ. அப்போ மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை நம்ம ஒயில் எடுத்துக்கிட்டோம். எக்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் எடுத்துக்கிறோம் பாருங்கள் அட் 10 மினிட்ஸில். ஸோ நம்ம ஒய்யை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதை லைன் பண்ணிங்க அப்படின்னா யூ காட் இட் ஸ்ட்ரெயிட் லைன் y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. இதை வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ ஸ்லோப் பாருங்கள் நமக்கு வந்து நெகட்டிவ் டேர்மில் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த a ப்ளஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் ஆகிடும். தென் t வந்து மல்டிபிள் இருக்குது, இதை கொண்டு வந்து டிவைடட் ஆகிடும். அப்போ மைனஸ் கே எதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுது அப்படின்னா ஸோ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த ஸ்லோப். அப்போ கே மைனஸ் கே இட் இஸ் அ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்லோப். இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், இந்த ஜீரோ ஆர்டர் ஈக்குவேஷனுக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் டேர்ம்ஸில் கான்சன்ட்ரேஷன் லான் ஏ வேல்யூ இருக்கும். பட்டு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனில் ஸ்டார்டிங் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டேர்ம்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருப்போம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ இண்டிபெண்டன்ட்லி கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்படின்றது நமக்கு வந்து ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷனு ப்ளஸ் டீகம்போஷன் ரியாக்ஷனு ஐசோமெரிசம் ரியாக்ஷனு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜீரோ ஆர்டரை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஜீரோ ஆர்டர்ன்றது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நமக்கு புக்கில் கொடுத்துருப்போம். ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பாருங்கள், அயோடின் ப்ளஸ் ஹைட்ரஜன் ரியாக்டிங் வித் ஹெச்ஐ, இது வந்து ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸு. அதே மாதிரி N2O டீகம்போஸ் ஆகி N2 ப்ளஸ் ஆக்சிஜனாவும் நமக்கு வந்து வெளியே போகும். தென் ஐசோமெரிசம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சைக்ளோ மீத்து ஈத்து சைக்ளோப்ரோப்பீனை இதை வந்து 780 கெல்வின் ஹீட் பண்ணோம் அப்படின்னா யூ காட் இட் ப்ரோப்பீன். இதுவும் உங்களுக்கு வந்து ஜீரோ ஆர்டர் தான். இது எதை மென்ஷன் பண்ணி இந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னா ஒன்லி மென்ஷன் ஃபார் டெம்பரேச்சர். அப்போ டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் நடக்குது. இஸ் நெவர் கன்சிடர் ஆஸ் அ கான்சன்ட்ரேஷன். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐசோமெரிசேஷன் சொல்லுவோம். இதுக்கு பேர் சைக்ளோ க்ளோஸ் ரிங்கில் இருக்கிறதுனால சைக்ளோ ப்ரோப்பேன். என்னவா ஃபார்ம் ஆகுது? ப்ரோப்பீனாக ஃபார்ம் ஆகுது. ப்ரோப்பீன் தான், 3 கார்பன் தான், கார்பன் கார்பன் இடையில் டபுள் பாண்டு வருது, அதனால இது ஐசோமெரிசேஷன். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் கொடுத்துருப்போம்.